Daily. Taste the Daily. திமுக என்றாலே திருட்டு புரட்டு, அதை காப்பாற்ற செய்வது உருட்டு. இதுதான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பார்கள். இதேதான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் பேசுவதற்கிற வலைகளிலே பாருங்கள். ஐயா கலைஞர் தொடங்கி ஐயா ஸ்டாலின், தம்பி உதயநிதி, அம்மையார் கனிமொழி எல்லாரும் நாங்கள் வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம். வந்த பிறகு ஏன் மூடவில்லை என்றால் வாயை மூடுவோம். இதான் அவர்களின் கோட்பாடு, இதான் அவர்கள் நிலைப்பாடு. எந்த இடத்தில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள், இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமான எந்த உரிமையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை ஏன் ஆதரித்தீர்கள்? ஒரே நாடு ஒரே வரியை ஏன் ஆதரித்தீர்கள்? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். கூட இருந்தது யார்? இது திமுக. ஏன் என்று இருக்கவில்லை? ஏன் இருக்கவில்லை? எல்லா நச்சு திட்டங்களையும் நாச திட்டங்களையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அதை செயல்படுத்துவது பாரதிய ஜனதா. நீங்கள் பெற்று பெயர் வைத்தீர்கள், அவர்கள் ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? எந்த இடத்தில் எந்த உரிமையை, இந்த மண்ணின் மக்களின் உரிமையை நீங்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். அப்ப மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, சுயாட்சி என்று பேசுவதெல்லாம் எவ்வளவு வேடிக்கையானது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வீதி வீதியாக வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோமே, ஏன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் 3 ஆண்டு கால ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க ஏன் வரவில்லை? முதல்வர் வரவேண்டாம், ஆனால் அவ்வளவு பெரிய மதிப்பை என் மக்களுக்கு அவர்கள் தருவதில்லை. துணை முதல்வர் வர வேண்டாம். மற்ற அமைச்சர் பெருமக்கள், இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் இருக்க மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இந்த பேசவில்லையே. ஆட்சியின் சாதனையை சொல்ல ஒன்றும் இல்லை, சொல்லி ஓட்டு கேட்க ஒன்றும் இல்லை. வந்து மக்களை சந்தித்தால் மக்கள் அவர்களிடத்தில் எழுப்புகிற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. வர பயம். இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் எந்த மாநில, எந்த மாவட்டத்தின் தலைநகர், இல்ல தமிழகத்தின் தலைநகர் ஒரு அடிப்படை கட்டமைப்பை செய்திருக்கிறார்களா? பயணிக்க சரியான பாதை இருக்கிறதா? சாலையா சபக்குழியா என்று கேட்கிற அளவிற்கு இருக்கிறது. கழிவு நீர் வழிந்தோட காவாய் இருக்கிறதா? மழை நீர் வழிந்தோட வாய்க்கால் இருக்கிறதா? அந்த மழை நீரை சேமிக்க சிறு சிறு ஏரி, குளங்கள், குட்டைகள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒன்று இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் சாதித்தது என்று ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இல்லை. எதை இவர்கள் சொல்வார்கள்? எதை சொல்வார்கள்? எதை சொல்வார்கள்? திமுக என்றால் 3 டி, அதுக்கு ஒரு 1000, குடும்ப தலைவிக்கு ஒரு 1000. மு என்றால் புரட்சி பெண், பெண்களுக்கு படிக்க போற பெண்களுக்கு ஒரு 1000, அது ஒரு 1000. கா என்றால் திமுக, கா என்றால் தமிழ் மகனுக்கு ஒரு 1000. இந்த 3,000 தவிர வேற ஏதாவது? நாம் என்ன கேட்க வேண்டியிருக்குது? 1000 ரூபாய் கொடுத்தமே, உங்களுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு வந்துருச்சா? அதை வாங்கி கொண்டு எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க மாமா, மச்சான் கடையில குடிச்சு கொடுத்தாங்களே, அந்த காசு உங்களுக்கு வந்துருச்சா என்று நாம் திருப்பி கேட்க வேண்டிய தேவை இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.